Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைனா என்ன, கூப்பர் இண்டோ டிசைனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டிசைனும் நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அண்ட் எந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன யூஸ் பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கூப்பர் இண்டோ டிசைன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிங்கிள் கோட் பேஸ்னு நமக்கு தெரியும். அதாவது ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு சேர்த்து நம்ம ஒரே ஒரு கோடு எழுதிக்கலாம், அது நமக்கு தேவையானக்கு ஏற்ப பில்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைஸை பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரெண்டுக்குமே டிசைன் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஃபங்க்ஷனல் டிவைஸ் ஒன்று போல் நமக்கு ஒர்க்கு நடந்தாலும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கார்டு வர்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு அலர்ட் வர்றதா இருக்கட்டும், இல்லை நேவிகேஷன் பாராக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு டிசைன் இருக்கும், iOSல ஒரு டிசைன் இருக்கும். இந்த டிசைனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. iOSக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூப்பர் இண்டோ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கூப்பர் இண்டோ அப்படிங்கிற அந்த வேர்டு என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஷிஃப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி iOSக்கு ஆப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போவே இந்த வேர்டு வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த டிசைன் வந்து இன்னும் சொல்ல போனால் என்னென்னா இது வந்து ஒரு சிட்டியோட நேம். லைக் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா, இது வந்து என்னென்னா ஆப்பிள் இருக்குது பார்த்திங்களா, ஆப்பிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அந்த ஏரியா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு ரவுண்டடாக ஒரு ஷேப் வச்சுருந்தாங்கல்ல, அதுதான் வந்து என்னென்னா ஆப்பிளோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே அந்த சிட்டியோட நேம் தான் இந்த கூப்பர் இண்டோ. அந்த நேம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த அட்ராக்டிவ் வந்து நம்ம டிசைன்லேயும் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த நேமை இந்த மெட்டீரியல் டிசைன் மாதிரி கூப்பர் இண்டோ டிசைன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு அதுக்கப்புறமா இப்போது இதை வந்து iOSல பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே அந்த டிசைன் எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நார்மலாக நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதை விட iOS ஃபோனை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு எல்லாமே அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பாப்பப் வர்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து iOSல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த யூஸரோடைய இன்டர்ஃபேஸோடு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளட்டர் வந்து ஆப்பிளோடைய அந்த டிசைனை காப்பி படிக்கணுக்காண்டி இந்த கூப்பர் இண்டோ அப்படிங்கிற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு யூஸருக்காண்டி அதே யூஸர் இன்டர்ஃபேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, மெட்டீரியல் டிசைன் அப்படிங்கிறத இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்மகிட்ட வந்து மெட்டீரியல் டிசைனுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே வந்து இம்போர்ட்லாம் கொடுப்போம், அப்படி தானே. இம்போர்ட் என்ன கொடுப்போம், ஃபஸ்ட் லைனே நம்ம அதான் கொடுப்போம். இம்போர்ட் கொடுத்து மெட்டீரியல் டாட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ என்ன ரீசனுக்கு, நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல் டாட்டில் இருக்கும். அது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு. இப்போ நீங்கள் அந்த பில்டு அதே மாதிரி iOSக்கு எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அந்த ஆண்ட்ராய்டில் எந்த மாதிரி அலர்ட் வர்றதோ அதே மாதிரி அலர்ட் தான் அந்த iOSலேயும் வரும். பட் ஆனால் ஆப் எல்லாமே ஒர்க் ஆகும், பட் அந்த வியூ வந்து அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஏன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பப் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த iOSலேயும் அப்படி இருக்கும். ஏன்னா என்ன ரீசன், நீங்கள் மெட்டீரியல் டாட்டுங்கிற பேக்கேஜில் இருந்தால் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கூப்பர் இண்டோ பேக்கேஜில் இருக்கிற மெட்டீரியல் டிசைனோ அதில் உள்ள அந்த பாப்பப்போ அந்த மாதிரி இது யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்போது அந்த iOS யூஸ் பண்ணுற யூஸருக்கு பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கும், மற்ற எல்லா ஆப்பும் சேமஸ் அதே மாதிரி அலர்ட் காமிக்கும், அதே மாதிரி டிசைன் எல்லாமே இருக்கும். நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் டாட் யூஸ் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், அப்போ அதோடைய டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை அப்போ டேரெக்டாக நம்ம கூப்பர் இண்டோவே யூஸ் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அப்போ ஆண்ட்ராய்டு யூஸருக்கு வந்து அது அட்ராக்டிவாக இருக்காது, வேறு ஏதோ நம்ம ஆப்புக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்போ இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது மெட்டீரியல் விட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் ஆப் யூஸ் பண்ணணும். கூப்பர் இண்டோ விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூப்பர் இண்டோ ஆப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம அப்போ தான் நம்ம என்ட்ரி கொடுத்துறாங்க பாருங்கள், என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் என்னது மெட்டீரியல் அண்ட் கூப்பர் இண்டோ ஆப்ஸ். ஸோ அப்போ தான் அந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்கேஃபோல்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப் பார் கொடுப்போம், பாடி எல்லாமே கொடுப்போமா, அது நம்ம நார்மலாக மெட்டீரியலுக்கு கொடுப்போம். ஆனால் அதே இது நீங்கள் கூப்பர் இண்டோ விட்ஜெட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கொடுக்கணும் பாருங்கள், கூப்பர் இண்டோ பேஜ் ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிற நேமு கொடுக்கணும். ஆப் பாருக்கு நம்ம ஆப் பாரும் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கூப்பர் இண்டோ நேவிகேஷன் பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டம் நேவிகேஷன் பார்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போது பாட்டம் நேவிகேஷன் பார்னே கொடுத்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கூப்பர் இண்டோ டேப் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. இன்னொன்று பாருங்கள், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நம்ம கொடுப்போமா, என்ன கொடுப்போம், கொடுத்தோடனே என்ன நடக்கும், கீழே நமக்கு அந்த பட்டன்லாம் இருக்குமோ அது கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆக்ஷன் நடக்குமோ அதை எழுதுவோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ டைரக்ட் எக்யூவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கொடுத்தா டேரெக்டாக அங்கே போய் நிற்காது உங்களுக்கு. இங்கே நம்ம வேணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த
பாட்டம் கொடுக்கணும், ஸ்டாட்டிக் கொடுக்கணும், ஸ்டாக் வந்து கொடுத்து இந்த மாதிரி இப்படி ஸ்டாட்டிக்காக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகலை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பட்டனுக்கு நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், எலிவேட்டட் பட்டன் கொடுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா கூப்பர் இன்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு கொடுத்துருவோம். இங்கே கூப்பர் இன்டோ டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அலர்ட் பார்த்திங்கன்னா நம்ம அலர்ட் டைலாக்னு கொடுப்போம். இங்கே கூப்பர் இன்டோ அலர்ட் டைலாக். ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செக் பாக்ஸ்னால் நம்ம டேரெக்டாக கொடுத்துலாம், இங்கே அப்படி கொடுக்க முடியாது. ஒன்று ரேடியோ பட்டனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னது வந்து வேரி ஆகும். இப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அட்ராக்டிவ் ஆகும். ஓகே. எக்ஸாம்பிள் கோட் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு கோட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் டிசைனை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கூப்பன் இன்டோ டாட் அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹோம் பேஜ் கால் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ நான் வந்து ரிட்டன் iOS ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. இதை நான் ரன் பண்ணி காமிக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன். இது வந்து என்ன மாதிரி டிசைன் வந்துட்டேன், இது iOSல இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ என்ன ரீசன்னா நம்ம அந்த கூப்பர் இன்டோ அந்த டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு பட்டன் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பட்டனுமே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அந்த கூப்பர் இன்டோ பட்டன் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இந்த அலர்ட் வருதா, இது என்ன அலர்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த கூப்பர் இன்டோவில் உள்ள டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு. ஓகே. இப்போ நான் இந்த ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணுறேன். இப்போது கமெண்ட் பண்ணிவிட்டு சேம் அகெயின் வந்து ஒரு இதை வந்து ஜஸ்ட்டு இது பண்ணிட்டு சேவ் மட்டும் கொடுங்க. இப்போது சேம் கான்செப்ட் தான். ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு டைலாக் ஷோ ஆகும். ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டன் பாருங்கள். இதுக்கு முன்னாடியே ஒரு பட்டன் இருந்துச்சா, அந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் சேம் இதை பாருங்கள் அலர்ட். ஓகே. இந்த அலர்ட் தான் என்னென்னா நம்ம ஆண்ட்ராய்டில் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா iOSல இருக்கும். அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்ட்ராய்டு அண்ட் iOSனு உங்களுக்கு தனியாக செப்பரேட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த யூஐ வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு பார்க்க உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துருப்போம், iOS அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணுறது வந்து வெப் அப்படின்னு சொல்லி கன்சிடர் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு இருக்குது அண்டு iOS இருக்குது, அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே. இந்த எமுலேட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட்டு நமக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் iOSஸாக கன்சிடர் பண்ணாது, இது வந்து வெப் அப்ளிகேஷனாக தான் கன்சிடர் ஆகும். ஓகே. அண்ட் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைன் வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிட்டன் பிளாட்ஃபார்ம் டாட் iOSஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கணும், இந்த iOSல உள்ள ஸ்கேஃபோல்டு வந்து ரன் ஆகணும். அப்படி இல்லைனா எனக்கு ஆண்ட்ராய்டில் உள்ள ஸ்கேஃபோல்டு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கோடு கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து பிளாட்ஃபார்ம் டாட் iOSஸா அல்லது வந்து ஆண்ட்ராய்டாங்கிறது இது ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. என்ன ரீசன், இது வந்து வெப் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இதில் நம்ம செக் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் மொபைலில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த வேரியஸ். ஏன்னா உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக என்ன ஆயிரும், ஆண்ட்ராய்டு ஸ்கேஃபோல்டாக வந்துடும். இல்லை உங்கள் மொபைல் டேரெக்டாக iOS இருந்துச்சுன்னா அந்த iOS ஸ்கேஃபோல்டு வந்து டேரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கேன். இதுக்கு எந்த மாதிரிலாம் கோடு எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஒரு கோடு எழுதுதோம் அப்படின்னா, அதாவது டிசைன் வைஸாக நம்ம ஒன்று எழுதுன்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி கூப்பன் இன்டோ அப்படிங்கிறது கொடுக்கணும். ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கேஃபோல்டுன்னு நம்ம தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம்னா ஆண்ட்ராய்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆண்ட்ராய்டில் எல்லா கான்செப்ட் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பு முன்னேறி இப்போ iOSக்கு பார்க்கும். இப்போ iOSக்கு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், iOSக்கு எப்படி வந்து அந்த டிசைனை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே. ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்டு ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக நமக்கு ஒன்று போல தான் இருக்கும். பட் அந்த டிசைன் வைஸாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் யூஐ வந்து டிசைன் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா iOSல இருக்கும். ஸோ iOSல வர்றதே அந்த டிஃபால்ட் யூஐக்காண்டி ஃப்ளட்டரில் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூப்பன் இன்டோ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எங்கேயும் பப்ஸ்பெக்லேயோ எங்கேயோ வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, ஸோ மெட்டீரியல் ஆப். அப்போ மெட்டீரியல் ஆப், இந்த கூப்பன் இன்டோ ஆப், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பாட்டம் அப்ளிகேஷன் பார் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன ரீசன்னா, நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, வெறும் ஆண்ட்ராய்டோட மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ ஃப்ளட்டரோடைய ஒரு அட்வான்டேஜே என்னது, நம்ம ஒரு சிங்கிள் கோட், ஸோ போத் பிளாட்ஃபார்முக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை பில்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக iOSக்கும் சேர்த்து உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்பாங்க. அப்போ இந்த கூப்பன் இன்டோ கான்செப்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கவர் ஆகணும். அப்போ இந்த ஸ்கேஃபோல்டு இல்லை இந்த ஆப் பார்லாம் எப்படி நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணி எப்படி வந்து சேம் மல்டிபிள் டைமில் அதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. இன்கேஸ் இதில் எதுவும் டவுட் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.